ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான சாம்பி படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எந்த படத்தை வேணாலுமே எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த சாம்பி படம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பரபரப்புக்கு இந்த படமும் பஞ்சம் இருக்காது. ஸோ பஞ்ச பற்ற வச்ச மாதிரி பயங்கர விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும். அதாவது ஒன்லைனர் என்னன்னா, பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ளே சாம்பி வைரஸ் பரவி அந்த நாடு ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு, ஒரு 10,000 மக்களை தவிர. ஸோ இதனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த 10,000 மக்களையும் அவங்க நாட்டுக்குள்ளேயே சேஃபா ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு சாம்பிஸ் பரவன எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா மிச்சம் இருக்கிற 10,000 மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ளேயும் சாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதனால அவங்க எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் இந்த பிரிட்டிஷ் மக்கள் உயிரோட இருந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையையும், இங்க உள்ள சாம்பிஸ் நார்மல் சாம்பி மாதிரி இல்லாம யோசிக்கிற திறன் இருக்கிற மாதிரி நம்மள பயங்கரமா பயமுறுத்தி இருப்பாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா 28 வீக்ஸ் லேட்டர். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே காமிச்சா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, இந்த பிரிட்டன் இருக்குது இல்லையா, அந்த நாட்டில் பயங்கரமாக ஜாம்பி வைரஸ் பரவி எல்லா மக்களும் ஜாம்பியாக மாறி இருப்பாங்க. இவங்க அந்த ஜாம்பிக்கு பயந்து தான் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பயந்து ஒளிஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதில் அந்த ஒய்ஃப் நம்ம பசங்க மட்டும் ஃபாரினுக்கு ட்ரிப் போகாமல் இருந்தால் அவங்களும் ஜாம்பியா மாறி இருப்பாங்க தானே, ஒருவேளை அவங்க இப்போ வந்துருவாங்களோ, வந்தா ஜாம்பியா மாறிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட, உடனே இந்த ஹஸ்பண்ட் பயப்படாத, அவங்க வரமாட்டாங்க, அவங்க அங்கே சேஃபா இருப்பாங்க, சீக்கிரமா அந்த ஜாம்பி வைரஸ் அழிஞ்சு போயிடும், ஸோ நம்மளே எப்படியாவது தப்பிச்சிடலாம், ஸோ நீ பயப்படாம இரு சரியா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வெளியில என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் கத்துற சத்தம் கேட்குது. ஸோ இந்த சத்தம் கேட்டதுமே இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னதும், ஆனால் அந்த ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு போக வேணான்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு என்னுடைய பசங்களோட ஞாபகமாவே இருக்குது, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னதும், சரி அப்போ நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹஸ்பண்ட் வேகமா கதவு கிட்ட மெல்ல கதவு திறந்து பார்க்கறாரு. பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் நிக்கிறான். ஆனா அவனுக்கு இந்த சாம்பி வைரஸ் அட்டாக் ஆகல. உடனே அவனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ள கூட்டிட்டு வந்ததும் ஒட்டுமொத்த ஃபேமிலி அந்த சின்ன பையன் கிட்ட, வெளியில எப்படி இருக்குது, எல்லாம் சரியாயிட்டா, நீ எப்படி இங்க வந்தன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல வெளியில நிறைய பேர் இன்னுமே ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க, என்னுடைய அப்பா அம்மாவே ஜாம்பியா மாறி என்ன கடிக்க வந்துட்டாங்க, ஸோ நான் தப்பிச்சு ஓடி வரும்போது தான் இங்க பார்த்தேன் வந்தேன், ஸோ நீங்க எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த ஃபேமிலியில ஒரு சொந்தக்கார பொண்ணு இருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்றானா, வெளியில அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா கதவு கிட்ட அதுல நிறைய இதை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை அப்படியே ஓபன் பண்ண, அப்போ ஒரு ஜாம்பி அப்படியே பார்க்கும் பாருங்க, மிரண்டு போயிடுறா. அது இவளை பார்த்ததுமே அந்த கட்டையெல்லாம் உடைச்சிட்டு இவளை பிடிச்சி பயங்கரமா கடிச்சிருது. கரெக்டா அந்த டைம்ல அந்த சொந்தக்கார பையனும் ஓடி வந்துட்டான். ஓடி அந்த ஜாம்பி அடிச்சு இந்த பொண்ணை அப்படியே காப்பாத்திட்டான். ஆனா இந்த பொண்ணை ஜாம்பி கடிச்சது இல்லையா, அதனால கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்லயே அவளும் ஜாம்பியா மாதிரி இந்த சொந்தக்காரனை கடிக்க வரா. ஸோ இதை பார்த்த ஃபேமிலி எல்லாம் பயந்து போறாங்க. உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, வேகமா ஒரு கட்டையை வச்சு அந்த ஜாம்பியை அடிச்சுட்டு இந்த சொந்தக்கார பையலையும் காப்பாத்த. ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ அது கடிச்சாலோ இல்லைன்னா அதோடைய ரத்தம் எது மூலமாவது இவங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா இவங்களும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவாங்க. ஸோ இதனால தாத்தா பாட்டி சொந்தக்காரன் 3 பேரும் பயந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓட, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க மாடிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் கொலை வெறியில பயங்கர ஆக்ரோஷத்தோட இவங்களை கடிக்க வந்துட்டு இருக்குது. அதுவும் பேஸ்மெண்ட்டுக்கு போன இடத்துல நிறைய ஜாம்பிஸ் வந்துருச்சு. அங்கதானே இந்த தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களால பாவம் ஓடவே முடியல. அவங்கள கொடூரமா கடிச்சு கொலை பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்கார பைய தேடிட்டு இருக்குது. அவன் அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த மாடியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த சின்ன பையன் வந்தாங்க இல்லையா, அவங்க இருக்கிற ரூமுக்கும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. இங்க இந்த ஹஸ்பண்ட் ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்கிறான். அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஒய்ஃபும் அந்த சின்ன பையனும் இருக்கிறாங்க. அவங்க இந்த சைடு வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் உள்ள வந்துருது. ஸோ இதை பார்த்து இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒய்ஃபும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா கத்துற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் பயங்கரமா பயந்தாங்குழி போல ஒய்ஃபை கூட காப்பாத்தாம வேக வேகமா ஜன்னல் வழியா வெளியில இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான். இதை பார்த்த ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும் பாருங்க, சுத்தி ஜாம்பியா இருக்குது, இத்தனை வருஷமா நான் நம்பிட்டு இருந்தவன் இப்படி என்ன மாட்டி விட்டுட்டு ஓடுறானே அப்படின்னு ஜன்னல் வழியா அப்படியே பாக்குறாங்க. இந்த ஹஸ்பண்டும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே ஓடுறான். அந்த ஒய்ஃப் அப்படியே ஜாம்பியை இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பி துரத்திட்டு இருக்க. இவன் அப்படியே பக்கத்துல ஒரு ரிவர் ஓடும், அது பக்கத்துல ஓடிட்டு இருக்கிறான். பார்த்தா அங்கதான் இந்த சொந்தக்கார பையன் அவங்க கிட்ட இருந்து ஒரு போட்டை ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்த வேகத்துல என்ன பண்றானா, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி டக்குன்னு போட்டை ஸ்டார்ட் பண்ண. உடனே இந்த சொந்தக்கார பையலும் நானும் வரேன் அப்படின்ட்டு ஜம்ப் பண்றான். ஆனா போட் மூவிங்ல இருக்கு இல்லையா, அதனால போட் மேல கால் வைக்கும் போது ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுவும் தண்ணிக்குள்ள குதிச்சு இவனை கடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ 10
செகண்ட்ல அவனும் ஜாம்பியா மாறிட்டான். ஸோ அவன் இந்த ஹஸ்பண்டை கடிக்க வர, ஆனா இவன் என்ன பண்றான்னா அவனையும் மிதிச்சு தள்ளி கடைசியா அந்த போட் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். இப்ப அப்படியே சின்ன சின்ன சீன் மாதிரி போடுறாங்க. அதுல இந்த ஜாம்பி வந்து 15 நாளுக்கு அப்புறம் பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து லாக்டவுனை அமல்படுத்துறாங்க. 5 வாரத்துக்கு அப்புறம் இந்த பிரிட்டன் ஃபுல்லுமே ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகி கிட்டத்தட்ட இந்த ஊரே அழிஞ்சு போச்சு. 15 வாரத்துக்கு அப்புறம் ஜாம்பிஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுங்க சாக ஆரம்பிச்சுதுங்க. 20 வாரத்துக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து இந்த பிரிட்டனுக்குள்ள ராணுவத்தை அனுப்பி எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 24 வாரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா ஜாம்பிஸும் அழிஞ்சு போச்சு. அதனால மறுபடியும் இந்த பிரிட்டன் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருந்துச்சு. 28 வாரங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே எப்படி இருக்குன்றதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஜாம்பி அட்டாக்ல இருந்து இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருப்பாங்க. அது போக ஒரு குறிப்பிட்ட சிட்டியை மட்டும் டெவலப் பண்ணி அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற பிரிட்டன் மக்கள் எல்லாத்தையுமே வர வச்சிருப்பாங்க. மிச்சமே ஒரு 15,000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள மட்டும்தான் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி ரொம்பவே பாதுகாப்பாக சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் இன்னும் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அது போக மேலே ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதில் இந்த பைலட் இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. ஸோ இப்படி இருக்க கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆகுது. ஸோ யார் வந்திருப்பானா, ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பேசிப்பாங்களே, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து ஃபாரின் ட்ரிப் போனதுனால தப்பிச்சாங்கன்ற மாதிரி அந்த ட்ரிப் போன எல்லாரும் தான் இப்போ வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படி இருக்க எல்லாரும் லேண்ட் ஆனதும் உள்ள இருந்த எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதனால ஏர்போர்ட்லேயே அப்படியே டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒவ்வொரு குழந்தைங்களா பார்த்துட்டு இருக்க. அதில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு கண் வந்து கிரீனாகவும் இன்னொரு கண் வந்து ப்ரௌனாகவும் இருக்கிறத நோட் பண்ணுறா. நோட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி கண் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னுடைய அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ தான் இந்த சின்ன பையன் யாருன்னு தெரியுது. யாருன்னா இந்த சின்ன பையன் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்புள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய பையன். அது போக இதுதான் இந்த சின்ன பையனுடைய அக்கா. இப்படி இருக்க இந்த டாக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சின்ன பையன்கிட்ட, இந்த மாதிரி பிரிட்டனில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற ரொம்பவே சின்ன பையன் நீ மட்டும்தான். ஸோ பாதுகாப்பாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சேஃபாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ எதில் போகிறாங்கன்னா ட்ரெயினில் தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு சோல்ஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன சிட்டியை தான் பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். இந்த சிட்டிக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் டிஸ்ட்ரிக்ட் 1. அது போக இதுக்குள்ளே மட்டும்தான் தண்ணி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வெளியில் போகக்கூடாது. ஏன் வெளியில் போகக்கூடாதுன்னா ஜாம்பிஸ் எல்லாம் செத்து போயிட்டு தான், ஆனால் அதோடைய பாடியெல்லாம் நாங்கள் இன்னுமே எரிக்கலை. ஸோ அதோடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. ஸோ யாருமே இந்த சிட்டியை தாண்டி வெளியில் போயிடக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது. அங்கே தான் இவங்களுடைய அப்பா நிற்கிறாரு. ஸோ அப்பாவை பார்த்ததுமே 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்பாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதனால ஹாப்பியாக அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்பாவுக்கு இவங்க ஒரு சூப்பரான பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் மாதிரியான ஒரு ஒர்க்கு. இங்க இருக்கிற எல்லா, அதாவது தண்ணி பிரச்சனைனாலும் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைனாலும் அது எல்லாத்தையுமே நான் தான் சரி பண்ணி கொடுப்பேன். அது போக எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஆக்சஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. அது மூலமா நான் இங்க இருக்கிற எல்லா ரூமுக்கும் போக எனக்கு அலோட் இருக்கு அப்படின்னு சின்ன பசங்க கிட்ட பேசிட்டு அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கேப்டன் கிட்ட, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, எதுக்கு இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் இப்போ வர வச்சிங்க, இங்கே ஆல்ரெடி இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடியலல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வர வச்சிங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு கிட்டத்தட்ட 4 மாசமா ஒன்றுமே ஆகலை, எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது போக எல்லாம் சரியாகிடுச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்படியே ஏதாவது கைமீறி போனாலும் கோட் ரெட்டுன்ற மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஸோ நீ உன்னோடைய வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஸாக பேசிட்டான். அதே டைமில் இங்கே இந்த சின்ன பசங்க வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா அம்மாவங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா இவன் அம்மாவை விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, அதனால என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் பாட்டி வீட்டில் இருக்கும்போது ஜாம்பிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க, ஸோ நான் மாடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், நானும் உங்கள் அம்மாவும். அந்த டைமில் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துச்சு, உங்கள் அம்மாவையும் கடிக்க வந்துச்சு, நான் போராடி பார்த்தேன், தடுக்க பார்த்தேன், ஆனால் அவங்கள கடிச்சிருச்சு, ஸோ அவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க, நான் உங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே வெளியில் ஓடி வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு பயங்கரமாக போய் சொல்லிடுறாரு. ஸோ இதனால சின்ன பசங்க 2 பேருக்கும் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அப்பாவாவது இருக்காங்களேன்ற மாதிரி கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் அந்த சின்ன குழந்தைங்களுடைய ஃபேமிலியை பார்க்குறான். அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே டைமில் அடுத்த இதில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா அவங்க அம்மா ஜாம்பியாக மாறி இருக்கிற மாதிரியும் அப்படியே கொடூரமாக இருக்கிற மாதிரியும் கனவு வர டக்குன்னு முழிச்சுக்கிறான். முழிச்சு அக்கா கிட்ட, அக்கா எனக்கு அம்மாவுடைய ஞாபகமாகவே இருக்குது, அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ கூட நம்மக்கிட்ட இல்லையே, ஸோ என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னதும் சரி விட்றா, நான் அக்கா இருக்கேன்ல, நம்ம நாளைக்கு போய் அம்மாவுடைய ஃபோட்டோ எப்படியாவது அங்கே போய் எடுத்துடலாம் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. ஆனால் அங்கே போகணுன்னா இந்த இடத்த விட்டு தாண்டி தான் போகணும். ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. பிளான் பண்ணபடியே அக்காவும் தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா சரி இங்கேருந்து பக்கத்தில் தானே இருக்குது, ஸோ நம்ம அதை போய் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்றை தாண்டுறாங்க. ஸோ இதை மேலே இருந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். நோட் பண்ணி வேகமாக இன்ஃபார்ம் பண்ண. ஆனால் அதுக்குள்ளே இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்றை தாண்டி பக்கத்துலேயே ஒரு வண்டி இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பாட்டியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலலாம் காமிச்சா பயங்கர மோசமாக இருக்குது. யாருமே இல்லாததுனால அப்படியே இந்த தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்க இவங்க கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது அப்படியே கீழே உள்ளே போக இவங்களுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதையும் எடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது மேலே ஏதோ சத்தம் கேட்குது. இவங்களுக்கு டக்குன்னு லைட்டாக பயமாகிடுது. இருந்தாலும் இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மெல்ல மாடிக்கு வந்து ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்னன்னா அங்கே இவனுடைய அம்மா வந்து உயிரோட இருக்காங்க. ரொம்பவே மோசமான நிலைமையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க போல, உயிரோட தான் இருக்கிறாங்க. இதை பார்த்தவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்களும் பாசத்தில் வேகமாக கட்டி பிடிச்சதுனால ரொம்பவே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ இதனால பயந்து போனவன் வேகமாக வெளியில் ஓடி வர வெளியில் பார்த்தா கரெக்டாக சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி எப்படியோ அங்கேருந்து காப்பாற்றி அம்மாவையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க. அங்கேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே தனித்தனி அறையில் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஹீரோயின் வந்து இந்த அம்மாவை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவங்களுக்கு ஜாம்பி வந்து கடிச்சிருக்குது. ஆனால் அவங்க வந்து ஜாம்பியாக மாறாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணில் மட்டும் ஏதோ ரத்த கட்டி மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சரி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே டைமில் இந்த அப்பா கிட்ட சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க பையனையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சாச்சு, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியாகிறாரு. ஆனால் கூடவே அவங்க ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க அங்கே தான் உயிரோட இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அப்படியே மிரண்டு போறாரு. ஏன்னா இவர் தான் ஏகப்பட்ட பொய் சொல்லி வச்சிருப்பாரு. பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதானே. ஸோ அப்படியே பதற்றத்தில் வேகமாக பசங்களை மீட் பண்ண வர்றாரு. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, அம்மா உயிரோட தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்தீங்க, உண்மையை சொல்லுங்க, நாங்கள் அம்மா கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா சமாளித்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே சரி ஓகே நம்மளே போய் நம்ம ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டுருவோம், அப்போ தான் எல்லாம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃப் இருக்கிற ரூம்க்கு வராங்க. ஸோ இவருக்கு தான் எல்லா ரூமுக்கும் போகிற ஆக்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஒய்ஃப் ரூமுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் தான் ஹீரோயின் வந்து அந்த கேப்டன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸை நான் எடுத்து பார்த்தேன், அதுக்குள்ளே இன்னுமே ஜாம்பி வைரஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஜாம்பியாக மாறாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுடைய ரத்தம் இங்கே இருக்கிற யாருக்காவது போச்சுன்னா அவங்க 10 செகண்ட்குள்ளே ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை பார்க்க அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே அந்த ஒய்ஃபும் பார்த்து ஷாக்காக, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுடுறாரு. அழுது என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீ இப்போ உயிரோட இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம குழந்தைங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க, ஸோ நீ என்னை மன்னிச்சிட்டல்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ரொம்பவே காலில் விழாத குறைக்கு கெஞ்சி அழுக. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதனால ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. உடனே வரும் ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அப்படியே கிஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய லிப்ஸில் லைட்டாக ரத்தம் இருந்திருக்கும் போல, அது இவருடைய உடம்புக்குள்ள பரவிடுச்சு. என்னாகும் 10 செகண்ட்ல ஜாம்பியா மாறிடுவார்ல, அதனால ஜாம்பியா மாறி அப்படியே ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இப்போ இவர் ஒரு சாதாரணமான ஜாம்பி கிடையாது, உடம்புக்குள்ள பயங்கர வெறியா நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இப்போ ஜாம்பியா மாறினதுனால இந்த உண்மை உனக்கு தெரியும், நம்ம 2 குழந்தைங்களுக்கு தானே தெரியும், நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பைத்தியக்காரத்தனமா அந்த ஒய்ஃபையை கொடூரமா கடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் உள்ளுக்குள்ள பயத்தினாலே வந்த ஜாம்பின்றதுனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் யோசித்து என்ன பண்றாருன்னா நிறைய பேரை கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ கட் பண்ணா கொஞ்ச நேரத்தில் அந்த கேப்டன் இங்க வராரு. இந்த மெடிக்கல் பிளேஸ்க்கு வந்து இங்க நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு வேகமா எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ண உடனே எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மக்களும் ஒரே இடத்துக்கு சேஃபா வராங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த 2 சின்ன பசங்களையும் காப்பாத்தி அவங்க கூடவே கூட்டிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறான். இவங்க 2 பேரும் வேற இடத்துக்கு அப்படியே பிரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க. அது போக இந்த கேப்டன் என்ன ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னா இப்படி அந்த இடத்த விட்டு வெளியில எந்த ஜாம்பி வந்தாலுமே சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ எல்லாருமே ஜாம்பியை ஷூட் பண்றாங்க. ஆனா ஏகப்பட்ட ஜாம்பி வந்து வந்துட்டே இருக்கிறதுனால கோட் ரெட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ கோட் ரெட்னா என்னதுன்னா ஜாம்பியா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சுட்டு கொலை பண்றது தான். ஸோ இதனால நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா மற்ற சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் கூட்டத்தோட கூட்டமா ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த
அந்த டைம்ல இவனுடைய அப்பா வெறி கொண்டு இந்த இடத்துக்கு வந்து இவனை தேடிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவனை பார்த்துட்டாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே அவருக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. அந்த கில்ட்டிய தெரிஞ்சது இவங்க பசங்க 2 பேரும் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை கொலை பண்றதுக்காக துரத்த ஆரம்பிக்க இந்த சின்ன பையன் எப்படின்னா பூந்து ஓடி அங்க இருக்கிற வெண்ட் மூலமா ஏறி தப்பிச்சு அப்படியே வெளியில ஓடி வரான். ஸோ வெளியில ஓடி வந்தா சாம்பினாலும் சரி மனுஷங்கனாலும் சரி சுட்டு கொலை பண்ணிடுவாங்க இல்லையா. நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை பார்த்துட்டான். அதனால அவனை ஷூட் பண்ணாம அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிற நிறைய ஜாம்பிஸை ஷூட் பண்றான். அதே டைம்ல அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஓடிட்டான். ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ சரி ஓகே இங்க இருந்தா மக்களையும் கொண்டு நானும் பெரிய தப்பு பண்ண விரும்பல, நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி வேகமா அந்த வேர் ஹவுஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த வேர் ஹவுஸ்குள்ள பார்த்தா நம்ம சின்ன பையனுடைய அக்காவும் ஹீரோயினும் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. அது போக கொஞ்சம் பேரும் சேஃபா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியா வருது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வெளியில போனாலே சுட்டு கொலை பண்ணிடுறாங்க இல்லையா. இதுக்கு தான் நான் சொன்னேன் யாரும் இங்க வர வேணான்ற மாதிரி. என் பேச்சை யாரு கேட்டாங்க அப்படின்னு பயத்திலே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து இங்க பாருங்க உங்களால இங்கிருந்து வெளியில போக முடியாது, ஆனா என்ன நம்பி வாங்க, நான் உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான போட அதே டைம்ல இவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா பைலட், அவன் வந்து நம்ம ஹீரோக்கு கான்டாக்ட் பண்ணி டேய் எங்கடா இருக்க, உன்னுடைய பொசிஷன்ல ஆளை காணோம், சீக்கிரமா வா இங்கிருந்து தப்பிக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்குள்ள புகையை போட்டு ஃபயர் பண்ணி எல்லாத்தையுமே அழிக்க போறாங்க, சீக்கிரமா வெளியில வந்துரு, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல வா நான் உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம், எல்லாரும் தப்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு நினைச்சு அப்படி அங்க இருந்து வெளியில வர பாக்குறான். பார்த்தா வெளியில மேல ஒரு ஸ்னைப்பர் இருந்துகிட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலயும் நம்ம ஹீரோயினுடைய கால்லயே ஒரு புல்லட் பட்டுருது. ஸோ இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஸ்னைப்பரை கொலை பண்ண மட்டும்தான் உண்டு. அதனால நம்ம ஹீரோ அங்க தப்பிச்ச ஒருத்தங்கிட்ட இங்க பாரு நீ நேரா இங்கிருந்து வெளியில போய் அப்படியே வளைஞ்சு ஓடு, அந்த ஸ்னைப்பர் ஒன்ன ஷூட் பண்றதுக்குள்ள நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன் சரியா அப்படின்னதும் அவனை பாத்தீங்கன்னா பயங்கர பயந்தாங்குழி போல நான் ஏன் போகணும், நானும் போக முடியாது, நீ வேணா போ அப்படின்னு பைத்தியகாரத்தனமா பேச அதுக்குள்ள இந்த சின்ன பையன் என்ன பண்ணிடுறான்னா தைரியமா வெளியில ஓடி அப்படியே வளைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ மேல ஸ்னைப்பரும் இவனை ஷூட் பண்ற கேப்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ஸ்னைப்பரை ஷூட் பண்ணி எப்படியோ காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இப்போ ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா இந்த கேப்டன் வந்து எல்லா இடத்துக்கும் பாம்பு போட சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்னே பாத்தீங்கன்னா பயங்கர நெருப்பு குழம்பா இருக்குது. ஏதோ எரிமலையில இருந்து வந்த நெருப்பு மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்டும் நெருப்பு ஓடிட்டு இருக்க. ஆனா கொஞ்சம் பேர் தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோடைய கேங்கும் எப்படியே தப்பிச்சிடுது. அது போக இந்த கேப்டனுக்கு இன்னுமே பொறுக்க முடியல. ஸோ என்ன சொல்றான்னா இனிமேல் நீங்க விச கேஸை ரிலீஸ் பண்ணுங்க, விச கேஸை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சிடுங்க, அதுவும் இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்ல ஊருக்கு வெளியில யார் எங்க போயிருந்தாலுமே எல்லாத்தையுமே எரிச்சிடுங்க, இந்த வைரஸ் இந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுபடி பண்ண ஆரம்பிக்க இங்க நம்ம ஹீரோடைய கேங் எங்க வந்திருப்பாங்கன்னா ஒரு பார்க் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லி இருந்திருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன் இந்த ஜாம்பி வந்து பரவ சான்ஸ் இருக்குதுன்னு, என் பேச்சை கேட்கவே இல்லை அந்த கேப்டன், எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அது போக இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா அவனுடைய அம்மாவுக்கு ஜாம்பி வைரஸ் இருந்துமே அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு காரணம் அவங்களுடைய கண்ணு ஒரு கிரீன் கலர்லயும் இன்னொரு கண்ணு பிரவுன் கலர்லயும் இருந்துச்சு. ஸோ அது மூலமா அவங்களுக்கு இந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இயற்கையாவே அவங்களுடைய உடம்புக்குள்ள இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சின்ன பையனுக்கும் இருக்குது. ஒருவேளை இந்த சின்ன பையன் மூலமா தான் இந்த வைரஸ் அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல இந்த சின்ன பையனை பார்த்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஹெலிகாப்டர் வந்துடுது. ஆனா ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸும் வந்துருதுங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே என்னடா இவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நான் ஒன்று மட்டும் தானே வர சொன்னேன், இப்போ எப்படி இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது, நீ மட்டும் வா அப்படின்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து இல்ல எல்லாரும் போகணும் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு பைத்தியக்காரன் உண்டுல்ல பயந்தாங்குழி, அவன் என்ன பண்றான்னா வேகமா அந்த ஹெலிகாப்டர் வந்து பிடிச்சிக்கிறான். என்ன காப்பாத்துங்க நான் அப்படியே வந்துடுறேன், உங்க இதுலயே தொங்கியே வந்துடுறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. உடனே ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஜாம்பிஸும் பக்கத்துல ஓடி வந்துருதுங்க. பைலட்டால கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி நிறைய ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே அப்படியே இந்த ஹெலிகாப்டர் பிளேடாலேயே அடிச்சு நொறுக்குறான். பயங்கரமா இருக்கும் இந்த சீன்லாம். அதோடைய ரத்தம் எல்லாமே இந்த தொங்கிட்டு வரான்ல அவன் மேல பட கொஞ்ச நேரத்துல அவனும் ஜாம்பியா மாறி அப்படியே கீழே விழுந்துட்டான். ஸோ அந்த பைலட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போய் ஹீரோக்கு கான்டாக்ட் பண்ணி நீ மட்டும் எப்படியாவது தப்பிச்சு ஸ்டேடியத்துக்கு வந்துரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வராத, ஏன்னா ஒன்ன மட்டும் தான் காப்பாற்ற முடியும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஹீரோக்கு வர வழி இல்லை, அடுத்தது ஸ்டேடியம் போய் ஆகணும். உடனே என்ன பண்றான்னா மறுபடியும் எல்லாரையும் கூட்டிட்டு வேகமா ஸ்டேடியமுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா இதுக்கு ஊருக்குள்ளோடி தான் போய் ஆகணும். அதே டைம்ல இந்த சைடு ஊருக்குள்ள காமிச்சா இந்த விச கேஸை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா அங்க இருக்கிற ஒரு காருக்குள்ள ஏறி விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ வேகமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளா கார் நின்றுட்டு இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகல. ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம சாக போறோன்ற மாதிரி. பின்னாடி இருந்து விச கேஸ் வருது, முன்னாடி பார்த்தா ஜாம்பிஸா இருக்குது, இவனால எங்க போறதுன்னே தெரியல. உடனே ஹீரோயின் கிட்ட அந்த 2
பசங்களையும் எப்படியாவது பார்த்துக்கோ, அவங்க தான் இந்த நாட்டோடைய கடைசி மக்கள், ஸோ புரிஞ்சுக்கோ, நான் இங்கிருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறதுக்குள்ளேயே வேகமாக வண்டியை விட்டு வெளியில இறங்கி வண்டியை தள்ள ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குது. உடனே அவங்களும் வண்டியை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த சோல்ஜர்லாம் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஹீரோவையும் எரிக்க ஆரம்பிக்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் வண்டி எடுத்துட்டாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கேயே எரிஞ்சு செத்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு அந்த ஸ்டேடியத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது, கரண்ட் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ இவங்கக்கிட்ட இந்த நைட் விஷன் கிளாஸ் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு எப்படியோ 3 பேர் தட்டு தடுமாறி போயிட்டுருக்காங்க. நிறைய டெட் பாடிஸ் வரையா கீழேயா கிடக்குதா. இவங்க எப்படியோ போராடி கீழே போயிட்டுருக்கும் போது டெட் பாடி மேலே கால் வச்சதுனால அப்படியே கீழே 3 பேரும் விழுந்துட்டாங்க. ஸோ 3 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த டைமில் தான் அந்த அப்பா ஜாம்பி என்ட்ரி. அது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. எதுக்குன்னா இதோடைய குழந்தையே இது கொலை பண்ணணும்னு நினைக்குது இல்லையா. ஸோ பயங்கர ஆக்ரோஷமாக அந்த டாக்டரை, அதான் நம்ம ஹீரோயினை கண்ணாலேயே அடிச்சு கொடூரமா ஹீரோயினையும் கொலை பண்ணிருது. அதுக்கப்புறம் வேக வேகமாக பையனை தேடி போகுது. பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வசமா மாட்டிக்கிறான். அப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு இவன் சொல்றதுக்குள்ளேயே அந்த ஜாம்பி பயங்கர ஆக்ரோஷத்துல இவனை கடிக்க ஆரம்பிச்சிடுது. பின்னாடியே நம்ம அக்காக்காரி வந்துட்டு இருப்பா. அவன் ஒரு கண்ணை எடுத்து சுத்திட்டு இருப்பான். இங்க பார்த்தா அப்பா பையனை கடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அக்காவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பியை காப்பாற்றணும்னா அப்பாவை கொலை பண்ணாதானே முடியும். அதனால கண்ணால சுட்டு எப்படியோ கொலை பண்ணிடுறா. ஸோ தம்பியும் ஜாம்பியா மாறி இருப்பானோ அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா தம்பி ஜாம்பியா மாறல. அவனுடைய கண்ணிலையும் ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வந்துடுது. ஸோ இவங்க அம்மாவுக்கும் இப்படி தானே வந்திருக்கும். ஸோ இவனுக்குள்ளேயும் அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இருக்குது போல. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அக்காக்காரிக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ 2 பேரும் அதுக்கப்புறம் தப்பிச்சு அடுத்தது ஸ்டேடியத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ கட் பண்ணால் காலையில் இந்த பைலட் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டான். பார்த்தா இங்கே அக்காவும் தம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காணோம். உடனே கோவத்தில் அவங்க ஹீரோ எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. இல்லை அவர் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்ல இவனுக்கும் ரொம்பவே கஷ்டமாகிடுது. அது போக இவங்க ஜாம்பியா மாறாம இருக்காங்க இல்லையா. ஏன்னா 10 செகண்டுக்குள்ள ஜாம்பியா மாறினா தானே உண்டு. ஸோ இவங்க ஜாம்பி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நண்பன் இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் போராடினா, நம்ம எப்படியாவது இவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்தி அப்படியே இந்த ஊரை தாண்டி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அதோட படத்தை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசி சீன்ல இந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நிறைய ஜாம்பிஸ் கொடூரமா ஓடிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் நாட்டை தாண்டி ஜாம்பி வைரஸ் வெளியில வந்துருச்சுன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? பயங்கர பரபரப்பாக இருந்துச்சா? ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேரால் இந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.